நம்ம ஏன் வாழ்க்கை தொலைச்சிட்டோம், ஏன் நம்ம வாழ்வாதாரம் இப்படி இருக்குது, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நாம் ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கிறோம், வாழ முடியாமல், வளர முடியாமல், சாதிக்க முடியாமல். இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த தருணமாவது நமக்கு நல்லா இருக்குமா, இந்த கிரக பயிற்சி ஆகும்போது நல்லது நடந்துருமா, இந்த மாதம் பிறக்கும்போது நமக்கு நல்லது நடந்துராதா, அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு கற்பனை கனவுகளோடு தான் நம்ம இருக்கிறோம். அப்படி பார்த்தா நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் போர்க்களம். அப்படி பார்த்தா ஆடி 18ன்றது வந்து ஒரு பெருக்கு நம்ம சொல்கிறோம், போர்க்களம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்மளுடைய அதாவது தெய்வ வழிபாடு, அதாவது நம்மளுடைய ஜாதகம் முதல்ல நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரமே அதாவதுன்றது இழந்த சந்தோஷத்தை முதல்ல நீங்கள் பிடிக்கலாம். அதுக்கு நம்ம ஜாதகம் தான் நல்லா இருக்கணும். ஜாதகன்றது வந்து கடல் மாதிரி. பொதுவாக ஒரு மனிதருக்கு எந்த இடம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இருந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது, புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது, நம்ம இழந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் தான். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் இந்த உடைய மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மீன ராசியில், அதாவது கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 348 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் முதல்ல நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது கோயில் பண்டிகை, திருவிழா, விசேஷம், அதாவது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். இன்றைக்கி இந்த ஆடி மாதம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பாரம்பரியம் எல்லாமே மறந்துட்டு இன்றைக்கி பண தேவைக்காக வேண்டி ஓடிட்டு இருக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக இந்த காலம் ஆயிடுச்சுங்க. அந்த காலத்தில் பார்த்தா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்ததோ இல்லையோ, சந்தோஷம் இருந்தது, எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம். உள்ளூரில் பண்டிகை போட்டு குலதெய்வத்தினோட அனுகிரகம் பெற்று இன்றைக்கி ஒரு திருவிழாவுக்கு போனோமா, அதாவது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம். ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி தாய் தந்தை கை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு கண்ணாடி வாங்கி கொடுப்பாங்களா, ஒரு பலூன் வாங்கி கொடுப்பாங்களா, இன்றைக்கி அதாவது ஒரு கோயிலில் ஒரு நல்ல தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பாங்களா, இது எல்லாமே இன்றைக்கி மறந்து இன்றைக்கி பணத்துக்காக வேண்டி வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளி பயணம், இது போல் எல்லாமே ஆளுக்கு ஒரு திசை போய் இன்றைக்கி வந்து அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஆயிடுச்சுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த உடைய அதாவதுன்றது ஆடி மாதம் நம்ம உண்மையாலுமே அதாவது ஊர் விட்டு ஊர் கடல் கடந்து போய் இன்றைக்கி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் நம்ம தெய்வத்தை வணங்குறதை விட முதல்ல குலதெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும். அதே மாதிரில உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வம், அது நம்ம எந்த தெய்வமாக இருக்கட்டும், தெய்வம்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தான். நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை முதல்ல வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க, நிச்சயமாக நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்ன்றது நம்ம ஏன் வாழ்க்கை தொலைச்சிட்டோம், ஏன் நம்ம வாழ்வாதாரம் இப்படி இருக்குது, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நாம் ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கிறோம், வாழ முடியாமல், வளர முடியாமல், சாதிக்க முடியாமல். இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த தருணமாவது நமக்கு நல்லா இருக்குமா, இந்த கிரக பயிற்சி ஆகும்போது நல்லது நடந்துருமா, இந்த மாதம் பிறக்கும்போது நமக்கு நல்லது நடந்துராதா, அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு கற்பனை கனவுகளோடு தான் நம்ம இருக்கிறோம். அப்படி பார்த்தா நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஆடி மாதம் போர்க்களம். அப்படி பார்த்தா ஆடி 18ன்றது வந்து ஒரு பெருக்கு நம்ம சொல்கிறோம், போர்க்களம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்மளுடைய அதாவது தெய்வ வழிபாடு, அதாவது நம்மளுடைய ஜாதகம் முதல்ல நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரமே
அதாவதுன்றது இழந்த சந்தோஷத்தை முதல்ல நீங்கள் பிடிக்கலாம். அதுக்கு நம்ம ஜாதகம் தான் நல்லா இருக்கணும். ஜாதகன்றது வந்து கடல் மாதிரி. பொதுவாக ஒரு மனிதருக்கு எந்த இடம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இருந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது, புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது, நம்ம இழந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட ஜாதகத்தில் வந்து அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா 100% அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? அருமையான யோகம். குரு பகவான் வந்து இருக்கிற வீட்டுக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பார். அவர் தான் குரு பகவான். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ குரு வந்து உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக இதுவே உங்களுக்கு ஒரு சாதகம் தான். சாதிக்கிறதுக்கு அதாவதுன்றதுக்கு வந்து நமக்கு அனுபவம் தான் இருக்கிறோமா தவிர வயசுன்றது நமக்கு தேவையில்லை. அப்போக்கு வந்து நமக்கு அனுபவம் முக்கியம். அந்த அனுபவம் மட்டும் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஜென்ம குரு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். இது போக உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவன சனியாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த ஜீவன சனியாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன ஆணி 29ஆம் தேதியோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் இப்போ. சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த மாதம் முழுக்க முழுக்க சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் தொழிலை பார்க்கக்கூடாது. தொழிலை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் நஷ்டம்தான் ஏற்படும். தொழில் செய்தும் புரோஜனம் இருக்காது. பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாது. நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டுங்க, நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். ஏன்னா இன்றைக்கி கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டியே மதிக்காது. அந்த காலம் தான் இந்த காலம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் போய் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தா கடக ராசியில் உட்காந்துருக்கிறார். அதாவது புதனுடைய தாய் வீட்டில் போய் உட்காந்துட்டார். ஒரு பெண்ணு நம்ம ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா, ஒரு விசேஷம் இல்லை நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க எவ்வளோ ஆசையாக கற்பனையாக கனவுகளோடு வராங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய நாளும் பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டான்றது உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் கடகராசியில் உட்காந்துட்டார், தன் தாய் வீட்டில் உட்காந்துட்டார். இதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம்தான். சரிங்களா? இப்படி உட்காந்த காலகட்டம் பார்த்தா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் ஆனால் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது சுக்கிரன்னா யார்? மனைவி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கலாமா, வாகனம் மாற்றலாமா, தொழிலை ஆரம்பிக்கலாமா, இன்றைக்கி புதுசாக ஏதாவது செஞ்சால் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் தேவை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த தேவை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன் சொந்த வீட்டில் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். சுக்கிர பகவான் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதிர்ஷ்டக்காரகன் தான் சுக்கிர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக நிறையா அதாவது வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கணும், மாற்றணும், புதுப்பிக்கணும், அந்த ஐடியாலாம் இருந்திருப்பீங்க, செய்ய முடியாத கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தருணம் சூப்பராக இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், மாத்திர யோகம், இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காகப்பட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துலவே உட்காந்துருக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். சரிங்களா? இது போக உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார்? ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ நான் மிதுன ராசி தாங்க நான், எனக்கு படிப்பு நல்லா இல்லைன்றீங்களா? படிப்பு நல்லா இருக்கும். தொழில் எனக்கு செஞ்சு புரோஜனம் இல்லைன்றீங்களா? தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார்.
வெளிநாடுக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க ஆனால் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். எனக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுதுங்க, நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன், நான் பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு தடையாக இருக்குதுன்றீங்களா? திருமண யோகம் கண்டிப்பாக கைக்கூடி வரும். ஏன்னா மேக்சிமம் ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒன்றாச்சுங்களா? ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கட்டும், கண்டிப்பாக நமக்கு போய் பேசி பார்க்கலான்ற அந்த உடைய வார்த்தைகள் கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வரும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் 1ஆம் இடத்துல ஜென்மத்தில் உட்காந்து கண்டிப்பாக உங்கள் ராசி பார்க்கறதுனால, ஜீவன சனியாக பார்க்கறதுனால, அதாவது தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இப்போ சரியாகும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுக்கு வக்கரத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு 4 காசுன்றது மிச்சம் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பாதை நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம பயணம் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தா உங்களோட பயணம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம் 2 தான். என்னன்னா, ஒன்று நம்ம ஜாதகம் கரெக்டாக இருக்கா, 2வது குலதெய்வம், 2வது நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு நல்லா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மனநிலைகள் நல்லா இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.